Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் நிதி பிரச்சினை இல்லை. 51 மில்லியன் பவுண்ட்களை பெறுமதி சேர்வரியாக செலுத்த வேண்டிய நிலையில் லைக்கா மொபைல். சுமந்திரன் பயணித்த வாகனம் கிளிநொச்சியில் விபத்து. தேர்தல் கடமைகளை ஆரம்பித்துள்ள போலீஸ் திணைக்களம். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் முயற்சிக்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு அனுமதி மறுப்பு. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவொன்றை செல்லுபடியற்றதாக்க முடியாது என்று லாயர்ஸ் கலெக்டிவ் அமைப்பு அறிவிப்பு. ஜேவிபி தலைமையில் சுயாதீனமான தேர்தல் கண்காணிப்பு நிலையத்தை அமைக்கவுள்ள தேசிய மக்கள் சக்தி. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் அதனால் ஏற்படக்கூடிய கூடுதல் செலவை சமாளிப்பதில் நிதி பிரச்சினை எதுவும் இல்லை என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய தெரிவித்துள்ளார். எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு முகங்கொடுப்பதற்கு தேவையான கையிருப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல்கள் ஆணையாளர் கேட்டுக்கொண்டதன் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான நிதியை ஒதுக்குவதற்கு திரைசேரி தயாராக இருப்பதாக கூறிய அவர், கடந்த பட்ஜெட்டின் மூலமாக தேர்தல் நடவடிக்கைகளுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பண கொடுப்பனவு தங்கு தடையின்றி இடம்பெறுவதற்கு ஏதுவாக பொருளாதாரம் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். ஜனாதிபதி தேர்தலுக்கு சுமார் 800 கோடி ரூபாய் தேவைப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலகம் மதிப்பிட்டிருக்கிறது. அச்சு வேலைகள், பாதுகாப்பு, எரிபொருள் மற்றும் வாக்குப்பெட்டிகள் போன்றவற்றுக்கு தேவையான அவசர நிதியை வழங்க திரைசேரி தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய ராச்சியத்தின் வருவாய் மற்றும் சுங்க இலாகாவிற்கு தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனமான லைக்கா மொபைல் 51 மில்லியன் பவுண்ட்களை பெறுமதி சேர் வரியாக செலுத்த வேண்டும் என்று விசாரணை மன்றம் ஒன்று தீர்ப்பு கூறியிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே இணைய சேவை பாவனையாளர்களுக்கு வழங்கப்படும் டேட்டா வசதிகளுக்கு பெறுமதி சேர் வரியை செலுத்த வேண்டியதில்லை என்று லைக்கா மொபைல் நிறுவனம் ஐக்கிய ராச்சியத்தின் வருவாய் மற்றும் சுங்க இலாகாவிடம் வாதாடியது. இதையடுத்து அந்த நிறுவனம் வழங்கும் டேட்டா வசதிகள் திட்டம் கண்காணிப்பின் கீழ் வந்தது. தங்களது டேட்டா வசதி திட்டத்திற்கு வேட் வரி விலக்கு இருக்கிறது என்று லைக்கா மொபைல் கூறியதை அந்த இலாகா நிராகரித்திருக்கிறது. இது தொடர்பாக மூண்ட தகராறை விசாரணை செய்த மன்றம் நீண்ட விசாரணைக்கு பிறகு லைக்கா மொபைல் 51 மில்லியன் பவுண்ட்களை பெறுமதி சேர் வரியாக செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பயணித்த வாகனம் கிளிநொச்சியில் விபத்திற்குள்ளானது. இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் கிளிநொச்சி A9 வீதி 155 கட்டை பகுதியில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் சொகுசு வாகனம் எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரின் வாகனத்திற்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் சிறிய அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. எனினும் எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிய வருகிறது. ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய கடமைகளை போலீஸ் திணைக்களம் ஆரம்பித்திருக்கிறது. அதன் பிரகாரம் தேர்தல்கள் அலுவலக பிரதிநிதிகளுடன் திட்டங்கள் குறித்து ஆராயப்பட்டிருக்கிறது. தேர்தல் வன் செயல்கள் கண்காணிப்புக்கான நிலையம் ஒன்றை போலீஸ் திணைக்களம் அமைக்கவிருக்கிறது. எழுத்து மூலம் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளின் அடிப்படையில் அந்த நிலையம் நடவடிக்கைகளை எடுக்கும் என்று போலீஸ் பேச்சாளர் ஊடகங்களுக்கு கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் தங்களுக்கென்று குறித்துரைக்கப்பட்ட வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்க முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளில் மாற்று வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குகளை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை தேர்தல்கள் ஆணைக்குழு செய்யவிருக்கிறது. மாற்று வாக்களிப்பு நிலையம் ஒன்றில் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை நியமன பத்திர அறிவித்தல் வெளியான ஒரு வாரத்திற்குள், அதாவது ஆகஸ்ட் 1 அல்லது அதற்கு முன்னதாக ராஜகிரிய சரண மாவட்டத்தில் உள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான விண்ணப்ப படிவங்களை மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் அல்லது சகல தெரிவத்தாட்சி அலுவலர் அலுவலகங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் நியமன பத்திரங்களையும் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான பத்திரங்களையும் அச்சிடும் பணி பூர்த்தியானதாக அரசாங்க அச்சக திணைக்களம் இன்று அறிவித்திருக்கிறது. இந்த பத்திரங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்படவுள்ளன. மேலும் தேர்தல் அலுவலர்களை நியமிப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்து வர்த்தமானி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் அது வெளியிடப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடெங்கும் உள்ள போலீஸ் நிலையங்களில் 1/3 போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரிகளை இடமாற்றுவதற்கு போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் முன்னெடுத்த முயற்சியை தேசிய போலீஸ் ஆணைக்குழு அனுமதிக்க மறுத்திருக்கிறது. நாட்டில் 607 போலீஸ் நிலையங்கள் உள்ளன. அவற்றில் 1/3 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளை இடமாற்றுவதற்கு அனுமதி கோரப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் கூடுதல் எண்ணிக்கையிலான போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளை இடமாற்றம் செய்வது ஏற்புடையதல்ல என்பதால் இடமாற்றங்களுக்கான கோரிக்கையை அங்கீகரிக்க முடியாது என்று தேசிய போலீஸ் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபராக பணியாற்றுவதற்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருந்ததும் அது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்திற்கும் நீதித்துறைக்கும் இடையில் அரசியலமைப்பு சர்ச்சை ஒன்று மூலம் ஆபத்து தோன்றியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்தில் பிரதமர் நிகழ்த்தும் உரையொன்றின் மூலமாக உயர் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவொன்றை செல்லுபடியற்றதாக்க முடியாது என்று லாயர்ஸ் கலெக்டிவ் அமைப்பு கூறியிருக்கிறது. போலீஸ் மா அதிபராக தேசபந்து தென்னக்கோனின் நியமனம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவு, அதைத் தொடர்ந்து ஜனாதிபதியினதும் அமைச்சரவையினதும் நடத்தைகள் தொடர்பில் எழுந்திருக்கும் சர்ச்சைகள் குறித்து விளக்கமளிக்க நேற்று கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாடொன்றை அந்த சட்டத்தரணிகள் அமைப்பு கூட்டியது. அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய, போலீஸ் மா அதிபரின் கடமைகளையும் பொறுப்புகளையும் தொடர்ந்து செய்வதற்கு தேசபந்து தென்னக்கோன் மேற்கொள்ளும் எந்த முயற்சியும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் குற்றத்தை இழைப்பதாகவே அமையும் என்று கூறினார். அரசியலமைப்பு பேரவையின் நடவடிக்கைகளை உயர் நீதிமன்றத்தினால் கேள்விக்கு உட்படுத்த முடியாது என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன பாராளுமன்றத்தில் கூறியிருப்பது தவறானது என்பதுடன் செல்லுபடியற்றது என்றும் செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் கூறினார். சுயாதீனமான தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்றை ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அமைக்கவிருக்கிறது. அதன் தலைவராக போலீஸ் திணைக்களத்தின் தேர்தல்கள் விவகார பிரிவின் தலைவராக முன்னர் பதவி வகித்த ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி நவரத்ன நியமிக்கப்படவுள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் மாநாட்டில் விளக்கமளித்த தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் கட்டமைப்பின் தலைவரான முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன, இந்த தேர்தல் கண்காணிப்பு நிலையம் தேசிய மக்கள் சக்தியினால் அமைக்கப்படுவதாக இருந்தாலும் முற்றிலும் சுயாதீனமாகவே இயங்கும் என்று கூறினார். இலங்கை நிர்வாக சேவையின் ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளும் இந்த தேர்தல் கண்காணிப்பு நிலையத்தின் பணிகளுக்கு உதவுவார்கள் என்றும் 25 மாவட்டங்களிலும் தேர்தலுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளை இந்த நிலையம் கண்காணிக்கும் என்றும் ரவி செனவிரத்ன கூறினார். விடுதலை புலிகள் மீதான தடையை ஐரோப்பிய ஒன்றியம் மேலும் 6 மாதங்களுக்கு நீடித்திருக்கிறது என்று இலங்கை வெளியுறவு அமைச்சு அறிவித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய பேரவை பயங்கரவாத பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ள அமைப்புகள் குறித்து மீளாய்வு ஒன்றை செய்ததாகவும் அதையடுத்து விடுதலை புலிகள் மீதான தடையை 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டதாகவும் வெளியுறவு அமைச்சு அறிக்கை ஒன்றில் கூறியிருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் ரஷ்யாவுக்கு மேற்கொண்ட விஜயத்தை தொடர்ந்து உக்ரைனுக்கும் செல்லவிருக்கிறார். எதிர்வரும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்த விஜயம் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் போர் மூண்டதற்கு பிறகு மோடி உக்ரைனுக்கு விஜயம் செய்வது இதுவே முதற் தடவையாகும். இத்துடன் டிபிசியின் தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.